ஈஃபில் டவர்ல நான் பண்ண ஃபுட் ரிவ்யூ வந்துட்டு செம வைரலா போயிட்டு இருக்கு. வைரல் அப்படின்னா வந்துட்டு நேஷனல் நியூஸ் சேனல்ல எல்லாம் என்னை பத்தி கவர் பண்ணியிருந்தாங்க. அது ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. பட் ஆஃப்டர் ரீடிங் லாட்ஸ் ஆஃப் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நான் சில விஷயத்தை அட்ரஸ் பண்ண நினைச்சேன். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, என்டிடிவி, லைவ் மென்ட், ஹிந்துஸ்தான் டைம்ஸ் இந்த நியூஸ் கவரேஜ்லாம் நான் இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டதா காமிச்சாங்க. பட் ஆக்சுவலி நான் இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டேன். பட் அதை தவிர அவங்க கவர் பண்ணது எல்லாமே கரெக்டா தான் இருந்தது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய நெகட்டிவ் கிரிட்டிக்ஸ் வந்தது. அதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அது வந்து பிரெஞ்ச் பக்கெட், அது அப்படிதான் இருக்கும், ஹார்டா தான் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா நான் நிறைய யூரோப்பியன் கண்ட்ரிஸ் டிராவல் பண்ணியிருக்கேன். எல்லாத்துலயுமே காம்ப்ளிமெண்டரி பிரெட் எல்லா கண்ட்ரிலயுமே கொடுப்பாங்க, மோஸ்ட்லி நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்ல. ஆனா இங்க அது ரொம்ப ரொம்ப ஹார்டா இருந்தது. உண்மையா சொல்ல போனா பிரெஞ்ச் பக்கெட் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அங்க நான் பேக்கிங் கிளாஸ் கூட போயிருந்தேன். அங்க பண்ண ஃப்ரெஷ் பக்கெட் வந்துட்டு நான் 2 நாள் வச்சு சாப்பிட்டேன். சூப்பரா இருந்தது. நெக்ஸ்ட் வந்த கமெண்ட் என்னன்னா, நான் வந்து இந்த மாதிரி ஆல்வேஸ் நெகட்டிவ் அண்ட் எல்லாத்தையும் வந்து கிரிட்டிசைஸ் அண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாங்க. which is completely contradicting to my character. ஏன்னா வந்துட்டு நான் எதுனாலும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அமைதியா சாப்பிட்டு வர ஆள் தான். நான் சொல்ல மாட்டேன், அமைதியா இருப்பேன். நான் அந்த வீடியோலயும் அதான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். என் பக்கத்துல இருந்த பாட்டி வந்து 82 வயசு அவங்களுக்கு. ஸோ அவங்களால சாப்பிட முடியல, என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ நான் அவங்களுக்காக தான் அங்க பேசினேன். She is feeling it is very hard. Do you have any soft bread? ஸோ ரெஸ்டாரண்ட் சைடுமே வந்துட்டு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ்லாம் இல்லை. இந்த மாதிரி தான் இருக்கும், நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. That's the only bread we have. No, same. Same, madam. ஸோ இந்த லாஸ்ட் பார்ட் ஆஃப் த கிரிட்டிக் தான் வந்துட்டு இருக்கிறதுலே மோசமானது. இது வந்து ரேசிசம் டார்கெட் பண்ணி இருந்தது. ஒன்று, ஃபாரினர்ஸ்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்தியன்ஸ்னா ஸ்பைசஸ் அண்ட் மசாலா தான் உனக்கு பிடிக்கும், பாரிசியன் ஃபுட்லாம் வந்துட்டு ரொம்ப பிளாண்டா இருக்கும், அதான் உனக்கு பிடிச்சிருக்காதுன்னு சொன்னாங்க. அது ஒரு லெவல் அப்படின்னா, அதுக்கு மேல ஒரு லெவல் இருக்கு. ஸோ இந்தியன்ஸே நிறைய பேர் டார்கெட் பண்ணாங்க. அது எப்படின்னா, உனக்கு வந்து இட்லி சாம்பார் சாப்பிட்டு தான் பழக்கம், பிரெஞ்சு குசினா உனக்கு சாப்பிட தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுதான் ரொம்ப ஃபன்னியா இருந்தது. ஃபைனலா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஃபுட் ரிவ்யூ அப்படின்றது வந்துட்டு நம்ம பே பண்ணி சாப்பிட்டுட்டு நம்ம ஒப்பீனியனை ஷேர் பண்றது. அதுவும் நான் ஏன் யூடியூப்ல ஷேர் பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு, என்ன ஃபாலோ பண்ற நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு ஈஃபில் டவர்ல ரொம்ப ஹைப்பாய் வந்து சாப்பிட்டு ஏமாறக்கூடாதுன்றதுக்காக தான். பிகாஸ் இது வந்து ஜஸ்ட் 100-200 ரூபாய் கிடையாது. இதுக்கு நான் 100 euros பே பண்ணேன். இட் இஸ் சப்போஸ் டு பி ஒர்த் ஃபார் த மணி. அவ்வளவுதான் நான் சொல்ல வரேன்.